ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோதுமை மாவு வச்சு நம்ம பூரி, சப்பாத்தி, அப்புறமா ஆலு பரோட்டா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். பட் நல்லா ஹெல்த்தியாக இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவு அப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இந்த பதம் சரியாக இருக்கும். பூரி அளவுக்கு வேண்டாம், சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் மேலே ஆயில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம அடுத்து மசாலா ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக மாவு போட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக மசாலா ஃபில்லிங்க்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வதக்கினா போதும், ப்ரௌன் ஆக தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, நல்லா நைஸாக அரைக்க கூட வேண்டியதில்லை, தரன்னு அரைச்சி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசம் போனதும் ஒரு கேரட்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா துருவி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கேரட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொடிகள்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி பீன்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் புளிப்புக்காக ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு ஊற்றிக்க போகிறேன். தக்காளி வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் நான் தக்காளி சேர்த்தலை அப்படிங்கிறனால லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். லெமனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான மசாலா ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், மாவும் ரெடியாக இருக்குது, மசாலா ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம மாவுலேருந்து சின்னதாக ஒரு பிட்டை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கிராக் இல்லாமல் உருண்டை பிடிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம விரிக்கும் போது கிராக் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விரிசல் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டையாட்டம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம விரிச்சிக்கலாம். இது எப்படி விரிக்கிறது அப்படின்னா, கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நீங்கள் விரிப்பீங்க இல்லைங்களா, அந்த மோதகம்லாம் பண்ணுறதுக்கு கையிலேயே விரிப்போம், அந்த மாதிரி இப்படி விரிக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இல்லைன்னா மாவாட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப மொத்தமான லேயராக இருக்கும். சமமாக இருக்கணும், எல்லா பக்கமும் மாவு சமமாக இருக்கிற மாதிரி விரிச்சுக்கோங்க. விரித்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங்கை எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ ஃபில்லிங் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிற மாதிரி இருந்துன்னா கூட வெளியே எடுத்துடலாம். பட் எக்ஸ்ட்ரா மாவு இருக்காது, இருக்கிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ சேர்த்துட்டு லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக்கும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு கூட சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பூரி மாதிரி நம்ம பொரிக்க போகிறதில்ல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அந்த எண்ணெய் கூட அது வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணாது. ஸோ ரொம்பவும் ஹெல்தி தான் இது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு, நம்ம திருப்பி போட்டுடலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் 2 பக்கமும் சப்பாத்தி மாதிரி. இப்போ நல்லா வெந்துருச்சு, 2 பக்கமும் கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கூட ஆயிலை வந்து உறிஞ்சவே இல்லை. மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் இதை கட் பண்ணி அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் சேர்க்குற காய்கறிகள் நான் முதவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவோட. அடுத்தடுத்த பேட்சையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், டேஸ்டான நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அப்புறமா கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் ஃபுல்கா எப்படி பண்ணுறது, கூடவே வந்து நல்ல ஹெல்த்தியான வீட் பரோட்டா எப்படி கோதுமை மாவு வச்சு பரோட்டா வந்து செய்கிறது அப்படிங்கிறதும், நல்லா பஃப்னு பூரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதும் எல்லாமே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்ல டேஸ்டான ஆலு பராத்தா வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், அது நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆளுக்கு 2 சாப்பிட்டாவே நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.